ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் இந்த வேளையில் கூட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49வது அதிகாரம் 24-25 வசனங்களை தியானிக்கலாம். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? அல்லது நீதிமான் நீதியாய் சிறைப்பட்டு போனவர்கள் விடுவிக்க கூடுமோ என்றாலும், இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுவிக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுவேன். தேவன் என்ன இந்த இடத்துல சொல்றாருன்னா, பராக்கிரமனால கொலையிடப்பட்டதை நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்ககிட்டருந்து பறிக்க முடியாது. ஏன்னா அவன் பராக்கிரமசாலி, பலசாலி. அவன்கிட்டருந்து ஒரு பொருளை நம்மளால் என்ன பண்ண முடியாது, அவன் கொள்ளை அடிச்சுட்டு வந்திருக்கிற பொருள் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அவங்ககிட்டருந்து பிடுங்க முடியாது. அதே மாதிரி பலவந்தனால் என்ன பண்ணுற, பலவந்தன் அவனை என்ன பண்ண முடியாது. நம்ம நீதியாய் சிறைப்பட்டு போன பலவந்தனை நம்மளால் என்ன பண்ண முடியாது, சிறையிலேருந்து விடுவிக்க முடியாது. அப்படி இருந்தாலும் பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களை விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். எப்போ அப்படின்னா, பலவான், இன்னொன்று பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலி கொள்ளையிட்ட கொள்ளை பொருளை நம்மளால் எப்படி விடுவிக்க முடியாதோ, அவங்கக்கிட்டேருந்து பறிக்க முடியாதோ, அதுபோல் நீதியாய் சிறைப்பட்டு போனவங்கள நம்மளால் என்ன பண்ண முடியாது, விடுவிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு செஞ்சுட்டாங்க. நீ இந்த தப்பு செஞ்சதால் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பனிஷ்மெண்ட்டு அவங்களுக்கே கிடைச்சே தீரணும். அதை நம்ம ஏதாவது ஒரு காரியம் செஞ்சு அதை என்ன பண்ண முடியாது, அவங்கள விடுவிக்க முடியாது. அதுபோல் பராக்கிரமன் கையில் இருக்கிற கொள்ளை பொருளை நம்மளால் என்ன பண்ண முடியாது. அவன் பலசாலியாக இருக்கிறான், அவன் வல்லவனாக இருக்கிறான். அவங்ககிட்ட இருக்கிற கொள்ளை பொருளை நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்ம பறிக்க முடியாது. அதுபோல் என்றாலும் அப்படி காரியம் இருந்தாலும், இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுவிக்கப்படும். அப்படி இருந்தாலும் பராக்கிரமசாலியால் கொள்ளையிடப்பட்ட கொள்ளை பொருளை நம்மளால் விடுவிக்க கூடும். ரெண்டாவது, பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் நமக்கு என்ன பண்ணும், விடுவிக்கப்படும் ஆண்டவர் சொல்கிறார். எப்படிங்க பலசாலிக்கிட்டேருந்து எப்படி பராக்கிரமசாலிக்கிட்டேருந்து அவங்ககிட்ட இருக்கிற கொள்ளை பொருளை நம்மளால் விடுவிக்க முடியும்னு சொல்கிறார் ஆண்டவர். அது மட்டும் இல்லை, பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் பெற முடியும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எப்படின்னா, அப்போ அவன் யார் பலவந்தன், யார் பலசாலி, யார் நமக்கு எதிராக இருக்கிற பிசாசானவன். அப்போ பிசாசானவன் பலனாக இருக்கலாம், பலசாலியாக இருக்கிறான், பராக்கிரமசாலியாக இருக்கிறான். தேவன் நம்மோடு கூட இருந்தார்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், அவன் வைத்திருக்கிற கொள்ளை பொருளை, நம்மளுடைய சொத்தை அபகரித்து அவன் வைத்திருந்தானா அந்த கொள்ளை பொருளை நம்மளால் பெற முடியும். அதே மாதிரி அவங்ககிட்டேருந்து என்ன பண்ண முடியும், கொள்ளை பொருளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி பராக்கிரமன் சிறைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், விடுவிக்க முடியும். எப்படி விடுவிக்க முடியும், தேவன் நம்மளோடு கூட இருந்தார்னா நம்ம விடுவிக்க முடியும். அப்போ தேவன் நம்ம கூட இருக்கும்போது பராக்கிரமசாலியாகட்டும், பலவந்தனாகட்டும், யாரெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து நம்ம கொள்ளை பொருளாக நம்மளை பறிச்சிட்டு போகிறாங்களோ, நம்மக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்களோ, அதையெல்லாம் திரும்ப நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நம்மளோடு கூட இருந்தால் அதை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ பலவந்தன் பராக்கிரமசாலி என்னத்தை திருடி இருப்பான், நம்மக்கிட்ட இருந்து கொள்ளை பொருளாக எதை எடுத்துகிட்டு போயிருக்கான், நம்மக்கிட்ட இருந்து நிம்மதியை எடுத்துகிட்டு போயிருப்பான், சந்தோஷத்தை எடுத்துகிட்டு போயிருப்பான், சரீரத்தில் வியாதியை வச்சுட்டு போயிருப்பான், கடன் பிரச்சனையில் மாட்டி தவிச்சிட்டு இருப்போம், இல்லை வேறு வேறு சூழ்நிலைகள் நம்மளை அறியாமலேயே சில காரியங்கள் நம்மளை என்ன பண்ணோம், நமக்கு பிரச்சனை கொடுத்துருக்கோம், போராட்டம் வந்திருக்கும், வாழ்க்கையில் நிம்மதியாற்று இருந்திருப்போம், இருதயத்தில் சமாதானம் இருந்திருப்போம், விடுதலையாற்று இருந்திருப்போம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பிசாசு கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில் போட்டாலும், அவன் பராக்கிரமனாக இருந்தாலும் பலசாலியாக இருந்தாலும், தேவன் நம்மளோடு கூட இருக்கும்பொழுது தேவன் அதை எல்லா காரியங்களையும் என்ன பண்ணுவார், மாற்றி போடுவார். அதான் பராக்கிரமங்கிட்ட இருந்து நம்ம கொள்ளை பொருளை நம்மளால் விடுவிக்க முடியும். பலவந்தனாக இருந்தாலும்
அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அவனை கொள்ளையிட்டதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? திரும்பவுமா பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ யார் நமக்கு விரோதமாக எழும்புறா? பிசாசானவன் தான் எழும்புறான். மனுஷர்கள் எழும்பலை. மனிதர்களை தூண்டி என்ன பண்ணுறான்? பிசாசான மனிதர்களை தூண்டி என்ன பண்ணுறான்? நமக்கு எதிராக செயல்பட வைக்கிறான். அப்போ நம்ம மனிதர்கள் மேலே கோபப்படாமல் அந்த பிசாசானவனை, அந்த பலவான அந்த பராக்கிரமசாலியை எப்படி நாம் மேற்கொள்ளணும்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணணும்? ஜெபத்தினால தேவனுடைய வார்த்தையை வைத்து நம்ம டார்கெட் பண்ணி நம்ம அடிக்கும் பொழுது, நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த பிசாசானவன் என்ன பண்ணுவான்? நம்மளை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதவாசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? அப்போ அவருடைய வார்த்தையினால தான் நம்மளால் பிசாசானவனை எதிர்த்து நிற்க முடியும். பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நின்று போராடி நம்ம ஜெயிக்கும்போது ஜெபிக்கும்பொழுது தேவன் என்ன பண்ணுவார்? அப்படிப்பட்ட பலவந்தனையும் பராக்கிரமசாலியையும் என்ன பண்ணுவார்? வீழ்த்தி போடுவார். நம்மளுடைய ஜெபமே நமக்கு அது ஆயுதமாக இருந்து தேவனுடைய வார்த்தையே நமக்கு அது என்னது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய இந்த பட்டயத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம்? வார்த்தைகளை கொடுத்து வெட்டும் பொழுது பராக்கிரமசாலியோ பலவாந்தனோ எவனாக இருந்தாலும் என்ன பண்ணுவான்? அழிந்து போயிடுவான். அப்போ நம்ம வாழ்க்கைக்கு விரோதமாக, நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக, நம்ம ரத்த சம்பந்தமான ஜனங்களுக்கு விரோதமாக எப்படி பிசாசானவன் எழுப்பினாலும் அவன் பிசாசு முறியடிக்கப்படணும். அவன் நம்ம மூலமாக தான் முறியடிக்கப்படணும். நம்ம தேவ வார்த்தையை கொண்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம போராடி யுத்தம் செய்யும்போது, யுத்த களத்தில் இறங்கி நம்ம யுத்தம் செய்யும்பொழுது பிசாசானவன் என்ன பண்ணுவான்? மடங்கடிக்கப்படுவான். பிசாசானவன் வீழ்ந்து போவான். அவங்ககிட்ட இருக்கிற கொள்ளை பொருளை நம்மளால் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னை அதாவது நான் மறிக்கிற தருவாயில் போராட்டத்தில் மரணப்படுக்கையில் நான் படுத்துட்டு இருக்கும்பொழுது பிசாசானவன் என்ன பண்ணுறான்? மரணப்படுக்கையில் என்னை வைத்திருக்கும் பொழுது தேவன் எனக்கு கொள்ளை பொருளாய் என்னுடைய ஜீவனை அவர் என்ன பண்ணார்? மீட்டு கொடுத்தார் பிசாஸ்டேருந்து. அப்போ தேவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை. நம்ம சோர்ந்து போகக்கூடாது, பிரச்சனையை கொண்டு கலங்கி போகக்கூடாது. தேவன் நம்ம கூட இருக்கிறார். பராக்கிரமனாக இருந்தாலும் பரவாயில்ல, பலசாலியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் பலன் இல்லாதவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் என்ன பண்ண எல்லாத்துலேயும் நம்ம குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் நிறைவான ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, வைராக்கிய வாஞ்சியாய் நமக்குள்ளே இருந்து ஜெபிக்கிற ஆவியானவர் இருக்கும் பொழுது, அவர் வைராக்கியமாய் நம்மோடு கூட இருந்து யுத்தத்தை செய்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய கருக்குள்ள பட்டயத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டு நாம் யுத்த வீரர்களால், யுத்த புருஷர்களால் நாம் எழும்பணும். அப்படி எழும்பும்போது பராக்கிரமனானாலும் சரி, பலவந்தனாலும் சரி, எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும், கொள்ளை பொருட்களையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? மீட்டெடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, கொள்ளையிடப்பட்டதும் விடுவிக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு, நம்ம கூட வழக்காடுறவங்க இருக்கிறாங்க இல்லையா? அவங்க கூட நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க நம்மக்கிட்ட மாம்சமாக நம்மளோடு கூட வழக்காடுறவங்க வருவாங்க. ஆனாலும் நாம் என்ன பண்ணக்கூடாது? மாம்சமாக வழக்காடக்கூடாது. தேவ சமூகத்தில் அதை நம்ம ஒப்படைக்கணும். அப்போ தேவனே நமக்காக நின்று வழக்காடி நம்மளுடைய பிள்ளைகளை தேவன் என்ன பண்ணுவார்? ரட்சித்து கொள்வார். பிசாசின் பிடியில் இருக்கிற நம்மளுடைய பிள்ளைகளை, பிசாசு பிடியில் இருக்கிற நம்மளுடைய பிள்ளைகளை தேவன் என்ன பண்ணுவார்? அவரையே யுத்தம் செய்து என்ன பண்ணுவார்? நம்ம பிள்ளைகளை மீட்டு கொடுப்பார். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு இருக்கிற பிள்ளைகளை மீட்டு கொடுப்பார். இதோ உலக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேவனே மீட்டு கொடுப்பார். அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். அவர் நமக்காக என்ன பண்ணுவார்? எல்லா காரியங்களையும் வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ எந்தெந்த பிரச்சனையெல்லாம் நம்மளுடைய பிள்ளைகள் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுறாங்களோ, வேதனைப்படுறாங்களோ, தேவனை விடுதலையாக ஆராதிக்க முடியல, ஆலயத்துக்கு செல்ல முடியல, அவருடைய வேதத்தை வாசிக்க முடியல, அவருக்கு ஊழியம் செய்ய முடியல, இப்படி சொல்லி ஏதோ பார்வானை போல கடினப்படுத்தி நம்மளுடைய பிள்ளைகளை யாரெல்லாம் வச்சுருந்தாலும் சரி, அதை எல்லாம் விடுவிக்க நம் தேவனால் முடியும். அவரே வழக்காடுவார். அவரே வழக்காடி நம்மளுடைய பிள்ளைகளை தேவன் ரட்சித்து கொள்வார். அதற்காக நமக்கு பயப்பட தேவையில்ல. அப்போ நம்மளோட பிள்ளைகள் தேவனண்டைக்கு திரும்ப முடியாமல், தேவனோடு கூட வாழ முடியாமல், தேவ காரியங்களை செய்ய முடியாமல், எந்த பிசாசின் பிடியில், எந்த பார்வோன் ஆவியின் பிடியில் பிள்ளைகள் மாட்டிக்கொண்டிருந்தாலும் அந்த பிள்ளைகளை விடுவிக்க நம் தேவனால் கூடும். அதனால் நம்ம யுத்தம் செய்ய தேவையில்ல. அவங்களுக்கு மாம்சமாக நம்ம யுத்தம் செய்ய தேவையில்ல. தேவனத்தில் நம்ம சொல்லும் பொழுது தேவனே நமக்காக வழக்காடி நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து கொள்கிற தேவன் இருக்கிறார்.
அப்போ நம்ம இதுலேருந்து என்ன பார்க்குறோன்னா, பராக்கிரமசாலியாக இருந்தாலும் சரி, பலவந்தனாலும் இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட இருக்கிற நம்மளுடைய கொள்ளை பொருளை தேவன் என்ன பண்ணுவார், மீட்டு கொடுப்பார். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மளை வழிநடத்துகிற தேவன், அவரே நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். அவர் நம்மளை மீட்டெடுத்தது போல நம்மளுடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் மீட்டெடுப்பார். ஆண்டவரே நமக்கு என்ன பண்ணுவார், எல்லா காரியங்களிலும் நேர்த்தியாய் நடக்க உதவி செய்வார். நம்மளுடைய பிள்ளைகளை தேவன் ரட்சித்து கொள்வார். அப்படியாய் தேவன் செய்ய போகிற கிருபைக்காக நம்ம நன்றி செலுத்துவோமா? அதுக்காக ஜெபிக்கலாமா? சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறேனப்பா. இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த ஏசையா 49, 24, 25 படி அப்பா, பராக்கிரமனால் கொள்ளையடிக்கப்பட்டதை அப்பா விடுவிக்க முடியாது. இதோ பலவந்தனால் கொள்ளையாக்கப்பட்டதை விடுவிக்க முடியாது. ஆனால் நீர் எங்களோடு கூட இருந்தால் பராக்கிரமனையும் அப்பா பலசாலிகளையும் வீழ்த்த உம்மாலே கூடும். ஆண்டவரே, நாங்கள் எதையெல்லாம் அப்பா பராக்கிரமம் நான் கொள்ளையிட்டு எங்கள் வாழ்க்கையில் போனானோ, எங்கள் நிம்மதியை, சந்தோஷத்தை, பிரச்சனையை, போராட்டத்தை, எத்தனையோ காரியங்களப்பா எங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறான். பிசாசான நிம்மதியை கெடுத்திருக்கிறான் அப்பா. சோத்திரம் வறுமையை கொடுத்துருக்கிறான் அப்பா, வியாதியை கொடுத்துருக்கிறான், மன சஞ்சலத்தை கொடுத்துருக்கிறான். எது கொடுத்திருந்தாலும் அப்பா அவனோடு கூட யுத்தம் பண்ணி அப்பா எங்களை மீட்டெடுக்கிற தேவன், எங்கள் பிள்ளைகளை மீட்டெடுக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உமக்கு கோடா கோடி சோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை விடுவிக்கிற தேவனாய், ரட்சிப்பின் தேவனாய், எங்கள் பிள்ளைகளை ரட்சிக்கிற தேவனாய் நீர் இருப்பதற்காக சோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே, நாங்கள் எந்த பிரச்சனையில், போராட்டத்தில், கஷ்டத்தில், வேதனையில், துன்பத்தில் ஆண்டவரே நாங்கள் இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து எங்களை பாதுகாத்து கொள்கிற தேவனாய் இருப்பதற்காக சோத்திரம். எங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா பலவானையும் எல்லா பராக்கிரமசாலையும் முறியடித்து போடுகிறதற்காக சோத்திரம். நீரை யுத்த களத்தில் நின்று எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக சோத்திரம் ஆண்டவரை. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த வசனத்தின்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. எங்கள் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ள போகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லா துதிகன மகிமை அப்பா ஒருவருக்கே நாங்கள் எடுத்து படைக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென்.